நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் ஆக போகுது. ஒரு ஊரில் அரசு கலைக்கல்லூரியே கிடையாது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? வேற எந்த ஊரும் இல்லை, அது பட்டுக்கோட்டை. தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குந்தவை நாச்சியார் விமென்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ராஜா சர்ஃபோஜி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இது தொடங்கி 75 வருஷம் ஆச்சு. கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, 100 வருஷத்து பழமையது. பட்டுக்கோட்டையில் மட்டும் காலேஜே இல்லைங்க, பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் இல்லை. பக்கத்தில் இருக்க ஒரத்தநாடு, அதில் 3 காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் விமென்ஸ் காலேஜ் இருக்குது, வெட்டினரி காலேஜ் இருக்குது, பிஎட் காலேஜ் இருக்குது. பேராவூரணியில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பக்கத்தில் முத்துப்பேட்டையில் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடியில் காலேஜ் இருக்குது. ஆனால் பட்டுக்கோட்டை பக்கத்தில் மன்னார்குடியில் ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது. போன வருஷம் பின்னையும் இன்னும் ஒன்று திறந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் பட்டுக்கோட்டைக்கு மட்டும் ஏங்க காலேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பாவம் அந்த ஊரில் உள்ள மக்கள். அவங்க தென்னை நெல் விவசாயம் பண்ணப்பட்டவங்க, பெரிய பணக்காரங்கள்லாம் யாரும் இல்லை பெருசாக. அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் படிக்கணும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அரசு கலைக்கல்லூரியில். இதனால் அவங்களுக்கு நேரம் ரொம்ப செலவாகுது, பணமும் விரயமாகுது. இது போக பெண் குழந்தைங்கிறதுனால பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அதனாலேயே நிறைய பொன் குழந்தைங்களுக்கு படிப்பை நிப்பாட்டிடுறாங்க பாதியிலேயே. இது அநியாயம் இல்லையா? இத்தனை ஊர் சுற்றி பின்னையும் நீங்கள் காலேஜ் தொடங்கிறதுக்கு அது தப்பு நான் சொல்ல வரல. ஆனாக்கா இங்கே கட்டாயமாக இந்த புதிய அரசாங்கம் இதை காதில் வாங்கி பட்டுக்கோட்டைக்குன்னு கேர்ள்ஸுக்கும் எஸ்பெஷலி ஒரு காலேஜ் தனியாக திறக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.